ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபோர்த் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக செகண்ட் டே அப்போ பார்த்தீங்கன்னா 405 ரன்னுக்கு 7 விக்கெட்டில் ஆஸ்திரேலியா இருந்தாங்க. தேர்ட் டே வந்தப்போ 445க்கு ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டீம் இறங்க போகிறப்ப மழை பெஞ்சிச்சு. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மழை வந்து வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ வந்துச்சு. அப்புறம் இந்தியா டீம் பேட்டிங் இறங்கினாங்க. ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா வந்த 2வது பாலே அவுட் ஆகிட்டாரு. ஸோ ஸ்டார்க் ஓவரில் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சுமன் கில்லும் அவுட்டு, கம்மி ரன்லேயே ஒரு ரன்லேயே அவுட் ஆகிட்டார். அப்புறம் கோலி வந்தார், கோலியும் அவுட்டு. அப்புறம் பண்ட்டு கொஞ்சம் விளாண்டார். அப்புறம் பண்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் திருப்பி மழை அப்படி இப்படி ரெண்டுமே நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ரோஹித் சர்மா விளாண்டுட்டு ரோஹித் சர்மா கேள்வி ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ரோஹித் சர்மா 0 ரன்ல இருந்தார். ஸோ டேவும் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இன்னைக்கு டே 4. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மாவும் ராகுல் விளையாண்டே ஆகணும் சுச்சுவேஷன். ஏன்னா ஃபாலோவனுக்கு பார்த்தீங்கன்னா 250 அடிச்சிருக்கணும். 250 கீழே அடிச்சிருந்தா திருப்பி நம்மளே பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஃபாலோவன் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக ஆஸ்திரேலியா. ஸோ அதை தவிர்க்கிறதாச்சும் 250 அடிக்கணும்னு சொல்லி விளையாடுறப்ப இன்னைக்கு டேவோட ஃபஸ்ட்டு பாலே கமின்ஸோட ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ராகுலோட கேட்சை ஸ்டீவன் ஸ்மித் விட்டுருவாரு. ஸ்லிப்பில் கைக்கு போன கேட்சு காட் கிரேஸாக அவர் விட்டது ஒருத்தர் நல்லதாக போச்சு. கேட்சை விட்டுருவாரு. அப்புறம் ரோஹித் சர்மா விளாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 10 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. ஸோ அப்புறம் ராகுல் ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு ராகுல் பார்த்தீங்கன்னா 50 கம்ப்ளீட் பண்ணி 84 ரன்ஸ்கிட்ட அடிச்சு அவர் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஜடேஜாவும் நிதிஷ் ரெட்டி விளாண்டுருந்தாங்க. நிதிஷ் ரெட்டி பெருசாக ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணல. பட் ஆனால் நல்லாவே சூப்பராக விளாண்டுட்டு இருந்தார். ஸோ 16 ரன் அடிச்சிருந்தார், 61 பாலுக்கு அடிச்சிருந்தாரு. ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டியும் அவுட் ஆயிரு கமின்ஸ் ஓவரில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா, சிராஜ் இருந்தாங்க. சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஓவரில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் ஷார்ட் பால் போட்டதில் சரியான நல்ல கேட்ச் பிடிச்ச மிச்சில் மாச்சு. ஸோ அவரும் அவுட் ஆகி கடைசி விக்கெட்டு பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் கிரீஸில் இருந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு 40 ரன் தேவை. ஃபாலோன்னு வரக்கூடாதுங்கிறது 40 ரன் அடிக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் பார்த்தேன் லைவ் மேட்ச் பார்த்த வரைக்கும் சரி ஓகே அவ்வளோதான், நம்ம ஃபாலோன்னு திருப்பி நம்ம பேட்டிங் விளாட போகிறோம். ஏன்னா அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பீர், கோலி, ரோஹித் சர்மா அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கப்ப 2 பேருமே நல்லாவே விளாண்டு ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓரளவு அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நல்லா இருந்தப்போ 4 ரன் அடித்தா ஃபாலோ இது பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் அதை அழகாக ப்ளேஸ் பண்ணி 4 அடிச்சிருவார். தேர்ட் மேனில் பால் 4 போனோடனே அவங்க கம்பீர் குதிச்சு கோலி எல்லாம் செலிப்ரேட்லாம் பார்த்தது மேட்ச் ஜெயிச்ச மாதிரி. அங்கே டீம் இந்தியா ஃபேன்ஸ் எல்லாருமே சரி மேட்ச் ஜெயிச்சப்ப அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஃபாலோன்னு கொடுக்கக்கூடாது தான், பட் அதுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு கழிச்ச போல அடிச்சாரு பாருங்க, 6 கமின்ஸ் போடுறாரு. அது வரைக்கும் பொறுமையாக விளாண்டுட்டு இருந்தாரு. என்ன நினச்சான்னு தெரியல. ஆகாஷ் தீப் அழகா மிட் விக்கெட்ல போட்டாரு. அப்புறம் ஒரு பியூர் பேட்ஸ்மேன் கூட அடிப்பாரு அந்த அளவுக்கு வேற லெவலில் ஒரு ஷாட் எடுத்து 6 அடிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட் லைட்னால ஸோ இன்னொரு டேவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபாலோவனையும் தாண்டிட்டோம். 250 ஃபாலோவனுக்கு 252 அடிச்சு 9 விக்கெட்ஸில் இருக்கும். ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 இருக்கு இது லீடு. ஸோ நாளைக்கு பேட்டிங் விளாட. ஸோ நாளைக்கு நம்ம வந்து அவுட் ஆனால் கூட ஒரு 200 லீட் இருந்தால் கூட ஆஸ்திரேலியா திருப்பி பேட்டிங் பிடிக்கணும். ஸோ அவங்க திருப்பி சீக்கிரம் அடிச்சு அதுக்கப்புறம் நம்மள விக்கெட் தூக்கி கொஞ்சம் கஷ்டம் தான். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஏன்னா டே 5 நாளைக்கு இல்லை, மழை வேற வருது. ஸோ மழை வந்து முக்கால்வாசி இந்த மேட்ச் நம்ம காப்பாற்ற ஒருத்தர் மழைன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் வந்து ட்ரா தான் ஆக போகுது.